ஹே ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மை ஃபேமிலிஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் ஒர்க்கு ஓவருங்க. அதனால் சீக்கிரமாக கிளம்பியாச்சு. 8:30க்கெலாம் வீட்டை விட்டு 4 பேருமே கிளம்பணும் அப்படிங்கிற தாட்டில் ரொம்ப வேக வேகமாக செஞ்சாச்சு. இன்றைக்கின்னு பார்த்து பாருங்கள், நம்ம ஏரியாவுக்கு கீரை வைக்க வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அரைக்கீரை கொஞ்சம் வாங்கி பறித்து ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்குமேனு அதை யூஸ்வலாக நம்ம கடையிற மாதிரி கடைஞ்சாச்சுங்க. இங்கிட்டு பார்த்திங்கனாக்கா மொச்சக்கொட்டை குழம்பு, பச்சை மொச்சை கிடச்சிச்சு திருச்சி மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பச்சை மொச்சை குழம்பு நம்ம வைக்கிறது அதில் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன சேர்க்கணும்னா நிறைய பூண்டு சேர்க்கணும். எண்ணெய் ஊற்றி எண்ணெய், கடுகு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி, அதுக்கப்புறம் பூண்டை போட்டு நல்லா அந்த ஃப்ளேவர் வர வரைக்கும் வதக்கிட்டு, பெரிய வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்கி, நான் மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி எடுத்துருக்கேங்க. 3 தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு, கத்திரிக்காய் போட்டு அதை ஒரு 2 வதக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் மொச்சக்கொட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. எந்த ஒரு காயாக இருந்தாலும் எண்ணெயில் வதக்கி நல்லா சமைச்சிங்கனாக்கா அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வதக்கி விட்டு நான் 1 டம்ளர் தண்ணி, ஏன்னா புளிக்குழம்பு மாதிரி தானே வைக்கிறோம், ஒரு சின்ன செம்பால் 1 செம்பு தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுக்கு மூடி போட்டேன். மூடி போட்டு அதுக்குள்ளே இங்கிட்டு பார்த்திங்கனாக்கா பருப்பு, வெங்காயம், பருப்பு, தக்காளி, பச்சை மிளகாலாம் வெந்துருச்சு. பூண்டும் போட்டிருந்தேன். அதில் கீரை, நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை எடுத்து போட்டு அதையும் வேக வச்சாச்சு. இப்போ காய் வெந்துருச்சு. இதில் மிளகாத்தூள் போடுறத காட்டினேன் வீடியோவில், புளி ஊற்றுறத காட்டல. ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி ஊற்றிக்கிங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மொச்சக்கொட்டை குழம்புக்கு 2.5 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி விட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். அதை இறக்கி வச்சுட்டு குக்கரில் சாப்பாடு வச்சுட்டு இங்கிட்ட கீரையை தாளித்து கொட்டிட்டு இங்கே ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு. பாத்திரம் ஃபுல்லாகவே விளக்கி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நமக்கு என்ன ஒர்க்கு, வீடு கொஞ்சம் க்ளீனால வீட்டை பெருக்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு வந்தாச்சு. கிச்சன் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடுச்சுங்க. ஹாலுக்கு வந்தாச்சு. வீட்டை நல்லா பெருக்கி விட்டுட்டு பசங்களுக்கு சாப்பிட, ஒருத்தன் கீரையில் வேணும்னா, ஒருத்தன் மொச்சக்கொட்டை குழம்புல வேணும்னா ஒரே தட்டிலே போட்டு இவனுக்கு கீரையில் ஊட்டி விட்டு அவனுக்கு மொச்சக்கொட்டை குழம்புல ஊட்டி விட்டு 2 பேர்த்தையுமே கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் ஹஸ்பண்டும் இன்றைக்கி 8:30க்கே கிளம்பியாச்சு. வந்தது திரும்ப பார்த்திங்கன்னா 7:30க்கு தான் வந்தோம். ஒர்க் லோடு இன்றைக்கி அந்தளவுக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க கூட இன்றைக்கி வீட்டில் டைம் இல்லைங்க. பசங்களுக்கு லஞ்ச் கட்டியாச்சு, அவனுங்க மொச்சக்கொட்டை குழம்பே எடுத்துக்கிட்டானுங்க. இன்றைக்கி காலைல ரொட்டீன் ஃபுல் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம், அதுக்குமே முடியல. இன்னொரு லாங் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இது மாதிரி மொச்சக்கொட்டை குழம்பு நீங்களும் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.